வணக்கம். மக்களிடையே அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்கிறோம். எப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக திமுகவும், அதிமுகவும், அதிமுகவும், திமுகவும் தான் இந்த தமிழ்நாட்டுல ஆட்சி மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த செந்தமிழ் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை பூஞ்சோலையா தமிழ்நாட்டை மாத்துவோம். மணல் கொள்ளை, மலை கொள்ளை, எந்த கொள்ளையிலிருந்தும் இருக்காது. நேர்மையான அரசியல் பண்ணுவோம். அதாவது அனைவருக்கும் இலவச கல்வி, அனைவருக்கும் இலவச மருத்துவம் என்று முக்கியமான விஷயங்களை முன்வைக்கிறார். மரங்களை காப்போம், மலைகளை காப்போம், காக்கை குருவியின் ஜாதி, எல்லா இனத்தையும் வளர்ப்போம், அனைவருக்கும் சம உரிமை, எல்லாருமே பொருளாதாரத்துல மேம்பட்டு வருவீங்க, இலவசன்றதே ஒண்ணுமே கிடையாதுன்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசியல் இவ்வளவு கருத்துக்களை சொல்றாங்க. இவங்க ஆட்சி அமைப்புல இருக்காங்க. இவர் வந்தா செய்வன்றார். வார்த்தை புரிஞ்சுக்கங்க. இவர் வந்தாதான் செய்யறன்றாரு இவரு. ஆனா ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில வச்சிருக்கவங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இப்போ முதல்ல சீமான் சொல்றதுக்கு வருவாங்க. சீமான் சொல்றதுல நிறைய முரண்கள் இருக்கு. முதல் முரண் என்ன? சீமானுக்கு கல்யாணம் ஆன உடனே காது மணல் கொள்ளையடிக்கிற வைகுந்த ராஜனோட வீட்டுலதான் போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு. இப்போ அதே போல ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது. ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்ததுல அவரு அந்த கமிட்டியில போய் என்ன சொன்னாரு, எனக்கு இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு சொல்லிட்டு வர்றாரு. இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா அவரால் எதுவுமே சீமானால இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பலனே இல்லை. இல்ல, பலன் இல்லைன்னா வாய்ப்பு இல்ல, அரசியல் வாய்ப்புகள் இல்ல, வாய்ப்பு தேவையே இல்லை. அதுதான் சொல்றேன். என்ன பண்ணணும் அவரு? இப்போ உதாரணமா இங்க ஹிந்திய திணிச்சப்போ உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு போராடி ஹிந்தி திணிப்பை தடுத்தது தமிழகம். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை சீமானால ஏன் எடுத்து வைக்க முடியல? அவரு சுயநலமான ஒரு அரசியலை பண்றாருங்கிறதுக்கு நீங்க நிறைய சொன்னீங்க. மாற்று அரசியல் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. இப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடுங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல. சரிங்களா? இந்தியாங்கிறது ஒரு நாடு எப்படி உருவாகுது? இந்த மாநிலங்களோட ஒரு மேல இருக்கிற ஒரு அதிகாரம். இந்த நாடு ஆரம்பிச்சப்ப எத்தனை அதிகாரம் இந்தியா கிட்ட இருந்தது? 3 அதிகாரம் மட்டும்தான் இருந்தது. வெளியுறவுத்துறை, கரன்சி, ஆர்மி, இந்த 3 தான் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 செக்டரோட அதிகாரங்கள் மத்திய அரசு கிட்ட இருக்கு. இங்க அவரு நான் பசுமையாக்குவேன் இந்த நாட்டை அப்படின்னு சொல்றாரு. சுற்றுச்சூழல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கறதோட கண்ட்ரோல் மாநில அரசு கிட்ட கிடையாது, மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவரால் என்ன பண்ண முடியும்? இவர் முதல்ல தனித்தமிழ்நாடு வேணும்ன்றாரு. தனித்தமிழ்நாடு வேணுங்கிறவரு இங்க எதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்ன்றாரு? தனித்தமிழ்நாடு ஆகணுங்கிறவரு இந்தியா கூட தானே சண்டை போடணும். சண்டை போட்டு நாட்டை பிரிச்சு கொடுன்ட்டு அந்த ஒரு போராட்டத்தையே இவர் எடுக்கவே இல்லையே. அரசியல்ல முன்னுக்கு பின் முரணா பேசி ஒரு